ஹரே கிருஷ்ணா. ஒரு ஆன்மீக சாதகனுக்கு பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்திருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஏன் அப்படின்னு கேட்டால், ஒரு உதாரணம் சொன்னால் புரியும். ஒரு கல்லூரி மாணவருக்கு தன்னுடைய கல்லூரி வகுப்புகளில் ஒரு குறிப்பிட்ட கால அளவு, ஒரு குறிப்பிட்ட பாடமானது நடத்தப்படும். அந்த மாதிரி அந்த குறிப்பிட்ட நேரத்தில் அந்த பாடத்தை நடத்துவதற்கு ஒரு குறிப்பிட்ட ஆசிரியரும் வருவார். அப்போ அந்த மாணவர் அந்த நேரத்தை சரியாக பயன்படுத்தி கொள்ளும்போது அந்த ஆசிரியர்கிட்ட இருந்து அந்த ஞானத்தை அவர் அடைகிறார். அதே மாதிரி பகவானும் நம்முடைய இந்த தினசரி நாட்களை அவர் அதில் நமக்கு ஒரு டைம் டேபிள் போட்டிருக்கிறார். அந்த டைம் டேபிள் தான் முகூர்த்தங்களாக பிரிக்கப்படுது. ஒரு நாளைக்கு நம்மளுடைய நாளில் 24 மணி நேரமானது 30 முகூர்த்தங்களாக பிரிக்கப்படுது. ஒரு முகூர்த்த நேரம் அப்படிங்கிறது 48 நிமிடங்கள். ஸோ அந்த மாதிரி நமக்கு 30 முகூர்த்தங்கள் இருக்குது. அதில் ஒரு முகூர்த்தமும் ஒரு பேர் கொண்டிருக்கும். அதுக்கு ஒரு ஆதிபத்திய தேவதையும் இருப்பாங்க. ஏன்னா அந்த தேவர்கள் அந்த நேரத்துக்கு அவங்க இன்சார்ஜாக இருப்பாங்க. ஸோ அந்த நேரத்துக்கு எந்த தேவதை பொறுப்பாக இருக்கிறாங்களோ அப்போ அந்த ஒரு செயலை செய்யும்போது அவருக்கு அதுக்கான ஒரு முழு பலன் கிடைக்குது. ஸோ இந்த பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கிறது அது பக்திக்கான ஒரு உன்னதமான உயர்ந்த நேரம். அந்த நேரத்தில் சிம்பிளி யாராவது ஒருத்தவங்க விழித்திருந்தாங்க அப்படின்னு சொன்னாலே அவங்களுக்கு பல புண்ணியங்கள் சேரும். அதே இது யாராவது ஒருத்தவங்க இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் சும்மா தூங்கியிருக்கிறாங்களோ அவங்க தூங்கியிருக்கிறதுனாலேயே அவங்களுக்கு அவங்க புண்ணியமெல்லாம் போயிடும். அதனால் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் ஒருத்தர் எழுந்திருந்து இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பகவான் நாராயணர், ஹரி, விஷ்ணு அவரே நேரடியாக தன்னுடைய பக்தர்கள்கிட்ட அவர் அன்பு பரிமாற்றம் பண்ணுறதுக்கு அவர் தயாராக இருக்கிறார். ஸோ அதனால தான் பிரம்ம முகூர்த்த நேரமானது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஜஸ்ட்டு ஒருத்தர் காலையில் எழுந்திருந்து அதிகாலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்திருந்து அவர் பகவானை நினச்சி ஹரி ஹரின்னு சொல்லி அவர் குளித்தார் அப்படின்னாலே அவர் கங்கையில் குளித்ததுக்கான ஒரு பலனை அவர் அடைகிறார். ஸோ அதனால் அதிகாலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் ஒருத்தர் எழுந்திருக்கிறதே புண்ணியமானது. அதுலேயும் அவர் குளித்தாருன்னா அது அதை விட புண்ணியமானது. அதுக்கும் மேலே அவர் பகவான் ஹரியினுடைய நாமத்தை உச்சரிச்சுக்கிட்டே இருந்தார்னா அவர் அதை விட இன்னும் புண்ணியமானது. அவர் பகவான் ஹரிக்கு ரொம்ப ரொம்ப பிரியமானவராக ஆகிறாரு அப்படின்னு சொல்லி சாஸ்திரம் சொல்லுது. ஸோ அதனால் ஒருத்தர் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திருந்து பகவான் ஹரியின் நாமத்தை உச்சாரணம் செய்து பகவான் ஹரியின் கருணையை அடைவோம். ஹரே கிருஷ்ணா.